வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணன் தான். என்ன அடிக்கடி உங்கள் சேனலில் இவர் வராரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வருவார் வந்துக்கிட்டே இருப்பார், நானும் வருவேன். வேறு வழி இல்லை, பாருங்கள். கதை ஏதாவது வச்சுருக்கீங்களாண்ணா? ஏதாவது டைரக்ஷன்? என்கிட்ட ஒரு கதை இருக்குது, டைரக்ட் பண்ணணும்னா. அந்த கதை இல்லை, அது வெறும் கதை தான். அது இல்லைங்க, நான் அவர் பழைய படத்தில் சோ ராமசாமி அவர்கள் ஒரு குரு சிஷ்யன் ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். எதுக்கும் நான் ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி பார்ப்பாரு. அப்புறம் அப்படின்னு, அதாவது இந்த தடவை டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கை செய்கையிலே காமிப்பார். காங்கிரஸ் ரெட்டலை அப்படின்னு போட்டு காமிப்பார். இப்போ ஒரு இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். இப்படிலாம் வச்சு காமிக்கணும், அது எப்படி காமிச்சிருப்பாருன்னு தெரியல. இப்போ எந்த கை வைக்க முடியும்? இப்படி இது வேற கட்சி, இப்படி இல்லை இது வேற மாதிரி, இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோமா? அந்த மாதிரி இருக்கும் அவர் வந்திருந்தா. கட்சியோட நிலைமையெல்லாம் இப்போ என்ன மாதிரி இருக்குது? கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு ஏகப்பட்டது இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்களும் அதிமுகவும், பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி மட்டும் ஒரு கேங்காகவும், அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருமே போயிட்டு ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயே சர்ச்சை இருந்தது. கட்சி என்னதான், படம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனும் அதில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலி இபிஎஸ் சேர்ந்துருக்காருல்ல அந்த கூட்டணியில். இல்லை, இபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் மறைமுகமாக அஃபீஷியலாக சேர்க்கலை. இன்னும் ஓபிஎஸ் இப்போ இதோட இன்னும் சேரல, அஃபீஷியலாக அப்படி இன்னும் சேரல. அது மாதிரி சேராத கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் அவர்களும் ஐ திங்க் இவங்க அது என்னது தேமுதிக சேரல. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர்களும் எதையா சேர்ந்தாரா? இல்லை, அவரும் சேரல, தனி காட்டா இருக்காரு. ஸோ இப்போ அந்த 2 பேர் இவங்க 3 பேர் தனியாக இருக்காங்க. இபிஎஸ், தேமுதிக, பாட்டாளி, இவங்க 3 பேரோட 3வது கூட்டணியாக வருமோ? இல்லை, வழக்கமாக தேர்தலில் எல்லாரும் சொல்லுவாங்க, இது மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, இருமுனை போட்டி அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசியல் இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான ஒரு களத்தை பார்க்க போகுது. என்னது இது? இது ஒரு முனை போட்டி. ஒரு முனை, அது எப்படி? அது ஒரு முனை போட்டின்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன் நான் சொல்கிறேன்னா, திமுக கூட்டணி கட்சிகள்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த கூட்டணி கட்சிகளில் ஒரு கட்சி மட்டும் கோளாறு கொடுக்குது. அதை தனியாக பேசுவோம், காங்கிரஸ். மற்றபடி மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, அந்த கட்சிகள் தான் இருப்பாங்க. இவங்களும் இங்கே தான் வந்துருவாங்க, வேறு வழியே கிடையாது, இங்கே தான் வருவாங்க. இப்போ கோளாறு கொடுக்குறாங்க. ஆனால் இது தனியாக நான் சொல்கிறேன். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே நிலையாக நிற்கிறாங்க. தேர்தலையும் உங்களுக்கு எதிரியெல்லாம் எப்படி இருக்காங்கன்றத சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். எதிரிகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே வாங்கினதை வாங்கி கட்சியை காப்பாற்றினா போதும் அப்படின்ற மனநிலை தான். ஃபஸ்ட்டு அதிமுக வருவோம். அதிமுகவுக்கு 2 சீட்டில் 1 சீட்டு கடந்த தேர்தலோட கம்மியாச்சுன்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற முக்கியமான செயற்குழு உறுப்பினர்களே கட்சி விட்டு விலகி தாவேகாவுக்கோ இல்லை திமுகவுக்கோ இல்லை வேற எங்கேயாவது தனியாக போயிடுவாங்க. அந்த நிலையில் ஏற்கனவே கட்சியிலேருந்து பாதி பேர் போயிட்டாங்க. ஒரு தேர்தலின் தோல்வியை சந்திக்கும் போது தனியாக போயிடுறாங்க. எடப்பாடிக்கு தெரியும், இந்த தேர்தல் நமக்கான தேர்தல், இருக்கிறத தக்க வச்சா போதும்னு. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. சுற்றுப்பயணங்கிறாரு, திடீர்னு வீட்டில் இருக்காரு, திடீர்னு போகிறாரு. வேற வழியே இல்லாமல் திரும்ப நம்ம அதிக ஓட்டு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா பாஜக, ஆமாம், வேற ஏதாவது போயே ஆகணும்னு பாஜக கூட சரண்டரு. பாஜக கூட போனால் இன்னும் ஓட்டு அதிகமாகணுமே அப்படின்னு ஜாதி ஓட்டாக இருக்கிற ராமதாஸை உள்ளே சேர்த்துக்கிறது, டிடிவி தினகரனை சேர்த்துக்கிறது, இப்படி எல்லாமே சேர்ந்துடணும். ராமதாஸ் அன்புமணி தான், அன்புமணியை சேர்த்துக்கணும் அப்படின்னு உள்ளே சேர்த்துக்கிறாரு. கடந்த தேர்தலில் வாங்கின சீட்டை வாங்கிட்டா போதும். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா அவருக்கு வராதுன்னு அவருக்கு தெரியும். சரி, கடந்த தேர்தலில் அதிமுக எவ்வளோ? 65 சீட்டோ 64 சீட்டோ வாங்குச்சு. அதுலேயும் 2-3 எம்எல்ஏ அவுட்டு. இல்லை, இப்போ கூட இல்லை, முடிஞ்சு. அப்போ 60 தான் எண்ணிக்கையில் இருக்காங்க. அப்போ இந்த நிலைமையில் இருக்குது. திரும்ப இதே எண்ணிக்கையை வர வைக்கணும். அப்போ யோசிக்கிறாங்க. கடந்த 2021 தேர்தலில் 64 என்னமோ சீட்டு வாங்கினாங்க. அப்படியா? ஆமாம். இல்லை, மொத்தமாக 200 தொகுதிகளே திமுக கூட்டணி வெற்றி பெறலை. இல்லை, அவ்வளோலாம் போட்டி இல்லை. 40க்கு 40 தான். அது தெரியும், அது 40 தூக்குனாங்க. இல்லை, இந்த வாட்டி அவங்க 200 பிளான் பண்ணுறாங்க. ஓ, 66 சீட்டு அதிமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அதுலேயுமே 2-3 பேர் காலி, ராஜினாமா பண்ணிட்டாங்க. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியனு, ஓபிஎஸ் கூட ஒரு 2-3 எம்எல்ஏ அப்படியே சேதறிட்டாங்க. அதுலேயுமே இல்லை. இப்போ 66 திரும்ப எடுத்தால் போதுங்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன் இது என்னப்பா நீ சும்மா சொல்கிற அப்படின்னா, 2021க்கு அப்புறம் நடந்த அதிமுக தேர்தல் இருக்குல்ல, சந்தித்த தேர்தல்களில் எல்லாத்துலேயுமே தோல்வி.
மூணு இடைத்தேர்தல், ஈரோட்டில் 2 வாட்டி இடைத்தேர்தல், விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2021க்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நடுவில் நடந்த ஒரு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தல், எல்லாத்துலேயுமே படுதோல்வி. தேர்தல் தோல்வி. ஆமா, 10 தோல்வி பழனிசாமி பேரே இருக்கு. 10 தோல்வி பழனிசாமின்னு பேரே இருக்கு. 5 கோல் 6 மாதிரி. உண்மையாவே அவர் பேரை 10 தோல்வி பழனிசாமி தான் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, இதுக்கு அப்புறமும் இந்த நாடாளுமன்றத்திலையும் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு தேர்தல் அதிமுக இப்படி ஒரு தோல்வியை வரலாறுல சந்திச்சதே கிடையாது. இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சது இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி மிக சிறப்பாக அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இருக்கிறத பிடிச்சாதான் கட்சி ஆளுங்களை தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஆட்சியை பிடிக்கணுன்றது முயற்சிக்குள்ள போகவும் மாட்டார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஏடிஎம்கே இப்போ ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க நடத்திக்கோங்க, நீங்க தான் முதலமைச்சர், நீங்க நடத்திக்கோங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பெருந்தன்மை கிடையாது. இப்போ இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஆமா, ஒரு கூட்டணின்னு வரும்பொழுது இல்ல யார் அதுல தலைமை, அது ஒண்ணு இல்ல. அதாவது நான் தான் இதுல தலைமை ஏற்க போறேன், எங்களோட கூட்டணி நீங்களாம் வரீங்க அப்படின்னா, அதிமுகவோட நாங்க தான் தலைமை, நீங்க பிஜேபி நீங்க கூட்டணி வாங்க, டிடிவி நீங்க வாங்க, அன்புமணி நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அதானா? இல்ல, அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதே பாஜக தான். அப்ப இவங்க தலைமை இல்ல, இவங்க தலைமையே கிடையாது. நீங்க வந்து எடப்பாடி யார் அப்போ? அதான் இங்க கேள்வி. சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி தான். ஆனா டெபுட்டி சிஎம் பாஜக குவாட் பண்ணும். எங்களுக்கு டெபுட்டி சிஎம் கொடுக்குறீங்களான்னு இங்க கொடு அப்படி கேட்கும். கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? யார் டெபுட்டி சிஎம்மா? அவங்க தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே பாஜகவில் சீட்டு கிடைக்காது. நீ அங்க இருக்க பியூஷ் கோயஷோ இல்லை யாரோ ஒரு ஆளு, யாரையா ஒரு ஆளு தூக்கிட்டு வந்தா இங்க போடுவாங்க டெபுட்டி சிஎம்மா. அப்படிதான் போடுவாங்க. நீங்க இங்க இருக்க ஆளெல்லாம் போடுவாங்கன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க வாய்ப்பே இல்லை. ஆமா, அதனால எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்துட்டாரு. எப்படி நம்ம ஜெயிச்சா இவங்க வந்து டெபுட்டி சிஎம் கேட்பானுங்க. என்னன்னு சொல்லி கேட்பாங்க, நீயா கூட்டணி ஒருங்கிணைச்ச, நீ 7.5 இழுத்து வச்ச அன்புமணியை கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ பஞ்சாயத்து இழுத்த டிடிவியை கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ உரண்டை இழுத்த சசிகலாவை கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ இப்படி சண்டை இழுத்த இவரை கூப்பிட்டு வந்திருக்கோம், ஓபிஎஸை கூப்பிட்டு வந்திருக்கோம், எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். அது மட்டுமா, நீ வந்து எல்லா திட்டின எங்கள் அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கோம், நாயனா நாகேந்திரனுக்கும் உனக்கும் பஞ்சாயத்து கூப்பிட்டு வந்திருக்கோம் இப்படின்னு சொல்லி, எங்களால் தான் வெற்றி, தேமுதிக கூட நீ விட்டு வச்சியா பாரு, தேமுதிகாவை நாங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டெபுட்டி சிஎம் வாங்கிடுவாங்க. தேமுதிக தான் வரலையே, வந்துடும். இப்போ ஈஷா யோகா மையத்தில் பிரேமலதாவும் எஸ்பி வேலுமணியும் பார்த்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். எப்படி வந்துருவாங்க? ஓ, நீங்க அப்படி ஒரு கணக்கு சொல்றீங்க. வந்தாரு கரெக்ட். இவங்க மேடமும் போயிட்டு அவங்க வந்து பக்தியில மூழ்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். 2 சீட்டு பிளஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஓகே, நோ அப்படின்னு அது ஒரு டீலிங் போயிருக்கும். அந்த இடத்துல 2 சீட்டு பிளஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இனிமையா இருக்கணும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது நான் சொல்றேன் வேற ஸ்வீட் பாக்ஸ் இல்ல, கரெக்ட் தான். ஸ்வீட் பாக்ஸ்னு புரியுறவங்களுக்கு புரியும். பட் ஆனா வேற என்ன, பாக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது பெரிய கடை ஸ்வீட்ஸாக இருக்கும். அப்போ இதுதான் கணக்கு, காந்தி ஸ்வீட்ஸ். அதனால நீங்கள் டெபுட்டி சிஎம்மா வருவான், சரிங்களா? ஒரு 2.5 வருஷம் போனதுக்கு அப்புறமா, சரி நீ ஆட்சி செஞ்சு கிழிச்சது போதும், நீ டெபுட்டி சிஎம்மாவா, எங்கால சிஎம்மா உட்காரட்டும். பாஜக பண்ணாதானா? பண்ணியிருக்கு. எங்கெங்க பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லலாம் எந்தெந்த ஸ்டேட்ல பண்ணியிருக்கு. அது நடக்கத்தானே செய்யும், அது பண்ணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, நமக்கு தேவை ஆட்சியா கட்சியா? கட்சி. அப்போ இந்த வாட்டி கட்சியை தான் நம்ம காப்பாற்றணும், ஆட்சியை பிடிக்கிறது நம்ம லட்சியம் இல்லை அப்படின்னு அவர் சைலண்ட் பார்ட்டி ஆயிட்டார். சூப்பர். இதுதான் யதார்த்தம். ஒரு மனுஷனை போயிட்டு நீங்கள் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கீங்களா இல்லை சிஎம்மாக இருக்கீங்களான்னு கேட்டால் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவார். 4 போலீஸ் சுற்றி இருக்கிறத தாண்டி 40,000 தொண்டர்கள் இருக்கிறதான் பலம். அப்போ வந்து இவர் ஓகே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யதார்த்தமாக அதை காய் நகர்த்திடுவார். ஓகே. டிடிவி தினகரனுக்கு என்ன லக் அடிச்சிச்சு அப்படின்னா, இந்த தேர்தலில் நான் மறுபடியும் தேமுதிக கூட சேர்ந்து மோளம் அடித்து சுற்றணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு பாஜகவா கூப்பிட்டுச்சு, வா உனக்கு சீட் பாக்ஸ்லேருந்து தரேன், வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு. நான் எத்தனை சீட்டு நான் கொடுக்குறேன் வா. ஆஹா, அதிமுக ஓட்டே நம்ம தூக்க போகிறோம், ஒரு பல நாள் கனவு நிறைவேறிடுச்சுடா, இது வந்தால் போதும், நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சா போதும் உள்ள ஓடியான்ட்டார். அதே ஸ்வீட் பாக்ஸ் ஓடியான்ட்டார். நம்ம அன்புமணி ஐயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆட்சியை பிடிக்கிறத தாண்டி கட்சியை கைப்பற்றணும். இந்த தேர்தலில் அதுதான் அவருடைய பிரதான நோக்கம். அப்பா இல்லை, நான் தான் இனிமே எல்லாம், என்ன நம்புங்க நீங்கள், தயவுசெய்து என்ன நம்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்சி அப்படின்னு அவர் வந்து தன்னோட கட்சி ஆளுங்களுக்கு அந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறதா மோட்டிவ். தேமுதிகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா,
தேமுதிகன்ற ஒரு கட்சியை எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதான் பிரச்சனை. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் கேப்டன் பேரை சொல்லியே அழுது வண்டியை ஓட்ட முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இந்த வாட்டி ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட உட்காரலாம் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். இதை தாண்டி ஓபிஎஸ் சொல்லவே வேணாம், பெரிய இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கட்சியோட நிலைப்பாடு இதுதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நல்லா இருந்த தலைமையை நாசமாக்கி போட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கி விட்டாரு, நாயனா நாகேந்திரனை போட்டாரு. அவர் மிகச்சிறப்பாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கார். இப்போ த்ரிஷா மேட்டரில் இன்னும் ஃப்ளாப்பு, இன்னும் நிறைய ஃப்ளாப் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டிபேட் ஷோவில் கூட பாயிண்டாக பேச தெரியல ஆள் இல்லை, எல்லாமே சொதப்படு. முன்னையாவது ஐடிவிங்க அண்ணாமலை இருந்தப்போ ஐடிவிங்க நல்லா வேலை செஞ்சிச்சு. அந்த பாஜகன்னு ஒன்று இருக்குன்றதுக்கு சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து மிக தெளிவாக பேசுகிறான்னு நீங்கள் சொல்றீங்களா? லூசு பொசுக்குன்னு சொல்லி இல்லை, எங்கே தெளிவாக பேசியிருக்காரு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவர் ஒரு ஐடிவி, அவர் இருந்தப்போ ஐடிவிங் நல்லா இருந்தது நீங்கள்ல. அது சொல்கிறேன். அவதூறுகளை பேசியும் வளர்க்க முடியும், நல்லது பேசியும் வளர்க்க முடியும். இன்னும் நல்லது பேசி வளர்த்தா லேட் ஆகும். அவதூறுகளை பேசி நல்லாவே வளர்க்க முடியும். நீங்கள் சூப்பர்மேன் படம் ஒன்று ரீசெண்டாக வெளியே வந்து தெரியுமா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிவி இதான் என்னுடைய வார் ரூம், இதான் என்னுடைய சோல்ஜர்ஸ்னு வில்லன் காட்டுவான். பார்த்தா எல்லாம் குரங்கு ஹெட்ஃபோன் போட்டு கச்சக்கன்னு பண்ணுவோம். லைனாக குரங்குலாம் சிஸ்டமில் உட்காந்துருக்கும். அப்படி தான் வார் ரூம் அவங்க வச்சுருக்காங்க. அப்படி தான் இந்த வார் ரூம் வச்சு ஏகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அண்ணாமலை பேசுகிறதா சரியானா நான் திமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிட போகிறேன்னு தமிழ்நாட்டில் குண்டை போடுற மாதிரி போட்டார். கடைசியில் பார்த்தா அது வந்து சொத்து பட்டியலை தான் வெளியிட்டார். நீ ஏன் லூசு வெளியிடுற? அந்த பட்டியல் தான் ஏற்கனவே அவங்களே தேர்தல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிட்டாங்களே. இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, அது அவங்கள்தான் இருக்கும்னு சந்தேகம். ப்ரூஃபோட சொல்லணும். எவனோ ஒருத்தன் பேரை வச்சுருக்கான், ஜி ஸ்கொயர் வெளியிட்டுருச்சு அறிக்கை, இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வெளியிடுது. அப்போ இது இல்லை, நான் 20,000 புக்கை படிச்சிருக்கேன். 20,000 புக்கமா? ஒரு புக்கு 20 பக்கம்னா கூட 20,000 பக்கத்தை ஒரு ஆள் எப்படி படிக்க முடியும்? பொய். அப்போ கடைசி வரைக்கும் அந்த ஆள் வந்து ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஒரு ட்ரங்கு பெட்டியை திருடி சில்வர் பெயிண்ட் அடிச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. அது வெறும் ட்ரங்கு பெட்டி. இப்போ அவர் கோட்டு சூட்டு தான் மடிச்சு வைக்கிறாரு, உள்ளே எதுவுமே இல்லை. அப்போ அண்ணாமலை வந்து டெய்லி பத்திரிகையாளரை சந்திச்சே கட்சியை வளர்த்தவர். இப்போ நாயனா நாகேந்திரனுக்கு ஒன்றும் தெரியாது, அது பேசவும் தெரியாது, சுற்றி இருக்கவும் தெரியாது, எதுவும் பேசவும் தெரியாது. ஆள் வந்து கள்ளச்சாராயம் ஆள். அதனால் அந்த காலத்தில் 4 கோடி மேட்டர்லேயே ஒரு ஃப்ளாப்பு. அப்போ எதுவுமே இல்லை. சரி, இந்த வாட்டி கட்சியில் நல்ல பேர் எடுத்து நாமளும் ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு அதிமுக முதுகில் ஏறி வாங்கிட்டு, நாமளும் எல்முருகன் மாதிரி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியை வாங்கிட்டு, இல்லை கவர்னர் போஸ்ட்டை வாங்கிட்டு காலம் நம்ம செட்டில் ஆயிடலான்னு நாயனா நாகேந்திரனுக்கு ஒரு எண்ணம். ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சா போதும், அதே 4 அப்படின்னு வந்து ஒரு எண்ணம். 5னா கவர்னரு, 4னா மத்திய அமைச்சர் அப்படின்னு ஒரு கணக்கு அவருக்கு. அவ்வளோதான். இதுதான் எதிர்கட்சியோட நிலைமை. கம் டு அண்ணன் சீமானுக்கு வருவோம். சீமானு என்ன இருக்காரா? அதான் அதே தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. 8% கடைசி ஓட்டு. ஆமாம், நல்லா அவருக்குன்னு ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அதில் ஒரே 1% ஏற்றினா போதும் அவருக்கு. ஒரே 1% அவருக்கு ஏற்றினா போதும். நீங்கள் இந்த தடவை வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பர்சன்டேஜை போட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு போச்சு. உண்மைதான், போச்சு. சீமானுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இங்கே இருக்குது. அது இந்த வாட்டி சரியுமானா நிச்சயமாக சரியும். ஆனால் அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. என்னென்னா, விஜய் பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெல்ட் ஆஃப் கூட்டம் போச்சுல்ல. இப்போ விஜய் கட்சியில் அதிருப்தியும் ஆயிருக்காங்க அவனுங்க எல்லாருமே. இந்த 2 வருஷத்தில் அவனுங்களாம் எங்கே வருவானுங்க திரும்ப? இந்த தற்குறிக்கு இந்த லூசு சீமானே போதும்னா இங்கே வருவான். இவன் இங்கே இருக்கவனையா திருத்திடலாம், இங்கே இருக்கவன் சீமானண்ணன் கூட இருக்கவனை திருத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கவன்ட்ட கூட தம்பி வாடா உட்கார்றா, நீ கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த, கவர்மெண்ட் காலேஜ் போனேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன், கவர்மெண்ட் பஸ் ஏறினேன், நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கு இலவச 1000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து எல்லாமே அனுபவிச்சிட்டேன், அரசாங்கம் எதுவுமே பண்ணல, எப்படா சொல்கிற? அவனே அடிச்சுப்பான், ஆமாண்ணே அப்படின்னு. இவனை கேட்டால் எங்கள் ஆத்தா கேட்டாளா, எங்கள் அப்பன் கேட்டானான்னு திரும்ப பேசுவான், போடா பைத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் அணிலா இருக்கும்போது திருத்திடலாம், இவன் சங்கியா மாறினாலும் திருத்த முடியாது, முற்போக்கு சங்கியா மாறினாலும் திருத்த முடியாது. இருக்கிறதுல இதுதான் டேஞ்சர். முற்போக்கு திருத்தணுங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதுதான் மெயின். அப்போ இவருக்கு வந்து அந்த அதிருப்தி ஓட்டு திரும்ப இங்கே வரும். அவனை திட்டி அந்த ஓட்டை காமெடி மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடன்ல. ஆமா அதான் வேலையே. நீ என்ன பண்ற? நான் போன 2 வருஷம் முன்னாடி அங்கேருந்து இங்கே போறேன், நீ என்ன பண்ற? அங்கேருந்து நீ அங்கே போற அப்படின்வாங்கல்ல. அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து மறுபடியும் அங்கேயே இருந்துக்கலாம், ஒரே இடத்துல இருந்துக்கலாம். ஆமா, இப்போ எலெக்ஷனில் விஜய் கேம்பெயின் பண்ண மாட்டார், அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது விஜய் எலெக்ஷனில் நிற்கலை அப்படின்னா
யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ என்டிகேக்கு பெரிய சந்தோஷம். ஏங்க அவர் நிற்க மாட்டாருங்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. நிற்காத ஒருத்தர் வந்து நிறைய பேசும்பொழுது சொன்னார், அவரோட மீட்டிங்கில் பேசும்போது நம்மளுக்கு பார்த்தா பயம் மாதிரி தான் யாரு அப்படிங்கிறாரு. அப்போனா அவர் நிற்கிற மாதிரி தானே சொல்கிறார் இல்லையா? நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் நின்னா எவ்வளவு சதவீதம் சொல்லாங்கிறங்க? விஜய் நிற்பாரா நிற்க மாட்டாரா? 60% நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. 40% நிற்க மாட்டார். அதுக்கு ரீசன் என்னன்னா 60% வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நில்லுங்க பார்த்துக்கலாம், நில்லுங்க ஜெயிச்சிடலாம், நில்லுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. 40% இல்லைண்ணா அப்படின்னு இவரே உளட்டுறாரு. அந்த க்ரைட்டீரியா அடிக்கடி உள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. நம்ம பாஜக வந்து மொண்டை வீங்கிரும், ஓடிடும். இது பாரு, ஏற்கனவே நான் ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன் தமிழ்நாட்டில், நீ அப்படி உடம்பு சரியில்லைன்னா என்னை ஏமாற்ற முடியாது, கையாட்டு கையாட்டு தலையை இங்கே பாரு, இது தெரியுதா எத்தனை தெரியுதா, அவா எலெக்ஷனில் நிற்கிறேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை வரட்டா அப்படின்னு ஜூட் விட்டார் அவர் அசால்ட்டா. நம்ம ஆள் வந்து அதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறேன்னா ஃப்ளைட்லேருந்து இப்படிங்கிற அதெல்லாம் நிற்கலாம் வா அப்படின்னு தூக்கிடுவானுங்க. ஆள் வந்து நிற்பாரா நிற்கலையாங்களாம் மிரட்டி நிற்க வச்சுருவாங்க. ஆனால் 40% வந்து நாள் வந்து மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்டிகேக்கும் தான் நிலையை தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணம், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் விஜய்க்கும் அதே தான். நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து வரும்? ஒரு தொகுதியிலையும் கணிப்பு படி ஒரு 10,000 ஓட்டு வரும். 5,000 10,000 ஓட்டு வாங்குவாங்க ஒரு தொகுதியிலையும். அவ்வளோதான். பர்சன்டேஜ்னு பார்த்தா 5, 4லேருந்து 6 அவ்வளோதான். 4, 5, 6. நீங்கள் எப்படி இவ்வளோ தீர்க்கமாக அதை சொல்கிறீங்க? ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 7%. இப்போ உங்களுடைய நாம் தமிழர் வந்து 7% தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-21% அதை வாங்குவாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. இப்போ அண்ணன் சீமானண்ணா வந்து ஆள் தோட்ட பூபதி என்னடா அது மாதிரி பாட்டெலாம் பண்ணதில்லை. பட் அவர் பண்ணியிருக்காருல்ல, அந்த ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே ChatGPTலே போட்டுருவோம். ChatGPTல இதெல்லாம் வருதா? 234 தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் 10,000 ஓட்டு வாங்கினா எத்தனை % வரும் அப்படின்னு சும்மா போட்டோம்னா, சும்மா போட்டு பார்ப்போம் வருதான். இதை காரிகிரி துப்புனாலும் துப்பு. இவனை வந்து மனசில் முதல்ல வந்து டேய் ChatGPT ஃப்ரீயாக இருக்கியா, ஃப்ரீயாக இருக்க மச்சான் சொல்லுடா அப்படிலாம் சொல்லுவான். அப்படி இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். வருங்க 5% வருது. 5% நான் சொன்ன கணக்கில் இருக்கு. நீங்கள் ஏதோ ஃபீட் பண்ணி வச்சுருக்கீங்க. சீச்சி இல்லை வாய்ப்பே இல்லை. அது வந்து கேட்டிருக்கு. நாம வந்து யாருக்கிட்ட இருக்கோம்? நம்ம சேகிட்ட இருக்கோம். சே வந்து எப்படி பேசுவாப்புல? சே சந்தோஷப்படுத்துற மாதிரி. சார் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இது பேசுது. அதாவது 5% வந்து தலைவனுக்கு வரும். 234 ஒவ்வொரு தொகுதியிலையும் 2 லட்சம் வாக்குகள் இருந்தும் என்றால் ஒரு 2 லட்சம் இருந்தாலுமே 5% தான் வருதா? புரியல. ஒரு ஓகே எப்படினாலும் சரி. ஏன் நான் அந்த 10,000 வாக்கு வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். பல இடங்களில் டெபாசிட்டே இருக்கு. பல இடங்களில். அப்படியா? ஆமாம். நீங்கள் தாவேகாவுக்குன்னு அறியப்பட்ட முகங்கள்னு பார்த்தா வெறும் 10 தான். தாவேகாவுக்குன்னு அறியப்பட்ட முகங்கள் 10. சொல்லுங்க. விஜய், ஆளு ஒரிஜினா, சிடிஆர், நிர்மல், சிடிஆர், புசி ஆனந்த், IRS, அப்புறம் செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் டென்டல் டாக்டரு, அப்புறம் நம்ம பர்வேஸு, வேறு யாரோ ஒரு 2-3 பேர் சேர்த்துக்கலாம். யாரோ ஒரு ஈஸியாக சரவணன், இப்படி அவ்வளோதான். சரி, இப்போ இந்த 10 பேர் சொன்னேன். இந்த 10 பேரை நீங்கள் இந்த 10 பேர் தான் தெரிந்த முகங்கள்ங்கிறீங்க இல்லை? மித்தவங்களாம் யாருமே தெரியல. அப்புறம் எப்படி இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்றீங்க? இந்த 10 பேரை தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 10 பேரும் எந்த தொகுதியில் அவங்களுக்கு மக்களை தெரியும்னு கேட்கணும். இந்த 10 பேரை எனக்கு தெரியும், இந்த மக்களுக்கு தெரியுமா? இந்த 10 பேரை மக்களுக்கு தெரியுமா? விஜய் தெரியும், ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உண்மையை பேசுகிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜய் தெரியும். புசி ஆனந்துன்ற ஒரு கேரக்டர் உசிலம்பட்டிக்குள்ளே நடந்து போனாருன்னா தெரியுமா? வேலை போட வந்துட்டியான் டிடிஆர், உனக்கு என்ன வேலை எங்கள் ஊருக்குள்ளே டிடிஆருக்கு அப்படின்வாங்க. டிடிஆர் நீ என்ன பண்றேன்னுவாங்க. இல்லை அவருக்கு தெரியும். இப்போ எல்லாம் ஃபெமிலியர் ஆயிட்டார். எல்லாருக்கும் பரிச்சயம் ஆயிடுச்சு. ஆமா. அப்ப இப்படி ஆளு முறைச்ச மாதிரியே வருவாரு, முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ணன் கோவக்காரர் அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தர் வருவார். ஆனா ரொம்ப விழுந்து விழுந்து வேலை செய்யணும், விழுந்து விழுந்து வேலை செய்யணும். ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்கான்ல, இந்நேரம் ஒவ்வொரு தொகுதியில இறங்கியிருப்பான். ஒரு பையன் ட்ரோன் கேமராலாம் வச்சு போனது தேர்தலில் நின்னான்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியை பற்றிய அனாலிசிஸ் பயங்கரமாக பண்ணான். அவன் தொகுதிக்கு தேவை என்ன, அடிப்படை பிரச்சனைகள் என்ன, எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, எத்தனை புது ஓட்டு, எத்தனை பழைய ஓட்டு, எத்தனை டெத்து, எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டான். எங்கெங்கெல்லாம் பூத்து வரும், பூத்துக்கு யார் பேரை உட்கார வைக்கணும்னு எல்லாரையும் கேதர் பண்ணிட்டான்.
உட்கார வச்சு பண்றான். இப்போ இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏரியாவுக்கு ஒரு கட்சி அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் செய்யலாம். ஏரியாவுக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ், அவ்வளோதான் தம்பி. நாம் வந்து விருகம்பாக்கத்தில் நம்ம வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறாருப்பா. விருகம்பாக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாரும் காலைல 8 மணிக்கெலாம் கிளம்பி நீங்கள் வந்து வேட்பாளருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வாங்கப்பா அப்படின்னா, காலைல கேட்டை திறந்து இப்படி ஒருத்தர் துண்டை போட்டு கேட்டை திறப்பான். எதிர் வீட்டிலேருந்து அதே மாதிரி துண்டை போட்டு திறப்பான். ஏய் நீ டிவிக்கேவா? ஏய் நீ டிவிக்கேவா? வா போகலாம் அப்படின்னு 2 பேர் போக முடியும். ஏய் எங்கடா போகிற? ஆமாம் இந்தா வந்துடுறேம்மா, 10 நிமிஷத்தில் வரணும். சரிம்மா அப்படின்னு தெருமுனை போனோன்னு திரும்ப வந்துடுவாங்க உள்ள. ஆனால் அது அப்படிலாம் நீங்கள் சொல்லாங்க. நடக்கும் அதில் நல்லபடியாக நடக்கும். அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 5ங்கிறது நீங்கள் சாட் ஜிபிடி, ஒருவேளை அதை ஜெமினியில் கேட்டால் எவ்வளோ தெரியும்? ஜெமினியில் கேட்டால் ஒரு 6 பிச்சை போடுறப்போ 2 வருஷம் சேர்த்தோம், 2 எக்ஸ்ட்ரா தரும். 2. ஸோ அவர் 2 எக்ஸ்ட்ரா தரது ஒரு 6 8 மேக்ஸிமம் 8 அப்படின்னு வச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 8 வச்சுக்கலாம். ஆனால் என்னுடைய கணிப்பில் வந்து ஒரு 21% அப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்கு. 29 ஆட்சியவே பிடிச்சிடலாம், தொங்கு சபை வந்துடும். தொங்கு சபையா? 21 வாய்ப்பே இல்லை. 20 நான் எந்திரிச்சு ஓடிடுவேன். 18 15 கோடி. 15% கூட இல்லைன்னா 10 8 10 ரூபாய் 8 9 ரூபாய் 8 8 8 ரூபாய் 8.25 8 ரூபாய் 8 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும் அதிமுகவே எத்தனை பர்சன்டேஜ் வாங்குச்சு நமக்கு தெரியும். கடந்த தேர்தலில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க? 66 சீட்டு தான் வாங்குறாங்க. அவ்வளோ அடிச்சு 1.5 கோடி தொண்டர்கள் நாங்கள் வச்சிருக்கோம்னு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாருன்னா, நாங்கள் வந்து இப்போ 1.5 கோடியை 3 கோடி ஆக்கிட்டோம், 2.5 கோடி ஆக்கிட்டோம், 3 கோடி ஆக்கிட்டோம், உறுப்பினர் பதவி சேர்த்துட்டோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாரு. ஆனா 40ல் 0, 40 தொகுதியில 0 தான் வாங்கினாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தொண்டர்கள்லாம் எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்றவங்க. எம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியா? அப்புறம் ஏன் இடைத்தேர்தல் சொல்லுவாங்க, நீங்க எம்எல்ஏ எலெக்ஷனுங்க நான் ஜெயிக்க, நீங்க என்ன எம்பிக்கு போய் நிக்கிறீங்க? அப்புறம் ஏன் இடைத்தேர்தல் தோத்தீங்க? அது எம்எல்ஏ எலெக்ஷன் தானே, அது ஒரே தொகுதியில 2 வாட்டி இடைத்தேர்தல் வந்து ஏன் தோத்தீங்க? அது வந்து நீங்க அந்த அந்த இடத்துல வந்து அவங்க இவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அதிமுகவுக்கா? அப்ப தாவேகா விட்டு கொடுப்பாங்களா இந்த வாட்டி தாவேகா விட்டு கொடுப்பாங்க. இவங்க தாவேகா யாரோட ஓட்டை திருடிட்டு வராங்க அப்படின்னா 2% ஆஃப் விஜய் ஓட்டு, ஆமா 2% ஆஃப் அதிமுக ஓட்டு, 2% ஆஃப் என்டிகே ஓட்டு, அவ்வளவுதான் 6. அந்த பர்சன்டேஜ் நீங்க வந்து ஒவ்வொரு கட்சி சார்பாக பிரிச்சுட்டீங்க, அவ்வளவுதான். சூப்பர். ஸோ அப்போ இப்போ இந்த பக்கம் வருவோம், கடைசியாக வருவோம். நீங்கள் நமது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட்டு இல்லையா, காங்கிரஸ், ஆமாம் இவங்க இதில் காங்கிரஸ் வந்து ஒரு 7.5 இழுக்கிறதுனே பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து 2 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கேஷ் திட்டங்களை அறிவித்து தோல்வியை சந்தித்த மாநிலங்களில் 5 மாநிலங்கள் தோத்துருக்கு, 4 மாநிலங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு இந்த 9 மாநிலங்களில் கடைசியாக 3 வருஷத்தில் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறார். அதில் 2 காங்கிரஸ் சொந்த கட்சியும் காட்டி கொடுக்குறாரு. 2 காங்கிரஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ நாம் டேட்டாவோட பேசணும். காங்கிரஸ் அழிக்கிறது யாரு? காங்கிரஸ்காரங்களே. வா, நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்களே. 1 கோடி ரூபாய் பரிசு உங்களுக்கு. இல்லை, எல்லாத்தையுமே தெரியும். அது ஆக்சுவலாக அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணலாம், பட் அவங்க பண்ணலை அப்படிங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமாம், அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை கொஞ்சம் ஒரு எனர்ஜியோடு அதை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. நாம் அதே டேட்டாவோட பேசுவோம். காங்கிரஸ் கடந்த 4-5 வருஷத்துக்குள்ளே எங்கெல்லாம் நாசமாக போய் மண்ணோட மண்ணாக போயிருக்குன்னு. ஃபஸ்ட்டு மத்திய பிரதேசம் 2023 காங்கிரஸ் தோல்வி. அதுக்கு காரணம் அமைப்பு பலவீனம். அது மட்டும் இல்லாமல் தரைமட்ட அளவில் அவங்க போய் ரீச் பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஆட்சியில் இருக்குன்ற திமிரில் அப்படியே நிறுத்திட்டாங்க. அடுத்து ராஜஸ்தானில் உட்கட்சி மோதல். அங்கே அசோக் கெலட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் பயங்கரமான சண்டை, உட்கட்சி மோதல் யார் சிஎம்ங்கிறதுல. அது 2003 நாசமாக போச்சு. சத்தீஸ்கரில் பூபேஷ் பாகலுக்கும் டிஎஸ் சிங்தாவுக்கும் 2 பேருக்கும் உட்கட்சி மோதல். இதுவும் 2003 படுதோல்வி. அன்னை இதெல்லாம் சேர்த்து இருக்கணும், சேர்க்கல. அடுத்து பஞ்சாப் 2022 அமரேந்தர் சிங்குக்கும் நவ்ஜோத் சிங் சித்துக்கும் போட்டி. யார், நானா நீயானு மாநில தலைவரா சிஎம்மானு போட்டி. அந்த போட்டியில் ஒருத்தர் தனி கட்சியவே ஆரம்பிச்சிடறாரு காங்கிரஸ்லேருந்து, ஒரு ஆள் இறந்துடுறாரு. அது வந்து ஆம் ஆத்மிக்கு சாதகமாக போயிடுது. அடுத்ததா கோவாவிலையும் இதே உட்கட்சி பூசல். கொடுமை என்னன்னா, காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் பாஜக விலைக்கு வாங்கிருச்சு.
அடுத்ததா உத்தரகாண்ட் 2022 தலைமையில குழப்பம். என்னன்னா யாரை எப்படி சிஎம் வைக்கிறது என்ன அப்படின்னு தலைமையை குழப்பம். 2.5 வருஷம் சிஎம் வைக்கலாம், யாரை வைக்கிறதுன்னு அந்த மாதிரி குழப்பம். அசாம் 2021 அமைப்பு பலவீனத்தினாலேயே தோல்வி அடையுது. மணிப்பூர்ல கட்சியில இருந்து விலகினதுனால படுதோல்வி அடைகிறானுங்க. கர்நாடகாவிலையும் இதே தான் தலைமை குழப்பம். இது 2018 நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆக மொத்த குழப்பம் தான். ஆமா, இப்படிதான் இந்த கட்சி நாசமா போய் மண்ணோட மண்ணானதுக்கு முக்கியமான காரணம். இப்ப கம் டு இவர் வைக்கிற அலிகேஷன் வருவோம். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி திட்டங்களை அறிவிச்சா தோல்வி அடைஞ்ச 5 மாநிலங்கள்னு சொல்றாரு. திமுக அப்படியே அறிவிச்சது எனக்கு தெரிஞ்சு கடைசியா 3 திட்டங்கள் அறிவிச்சாங்க. 1 லேப்டாப், பொங்கல் பரிசு, இப்ப 5000 ரூபா. ஆனா இது அறிவிக்கவே இல்லையா? அறிவிக்காம, அதாவது செயல் வீரர்னு இது வரையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அது ஒருமா வந்துருச்சா அப்படின்னாங்க. அது 2-3 பேருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்திருக்கு பணம். ஆனா திமுக ஆட்சி அமைச்ச அன்னையிலிருந்தே செயல் திட்டங்களை கொடுக்குது. ஆமாமா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2021 மே 7ஆம் தேதி பதவியேற்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் பதவி ஏற்கிறாரு. அன்னைக்கே கோவிட் நிவாரணமா 4000 ரூபாய் கொடுக்குறாரு. மே 14, 2021 பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம். கொஞ்ச நாள்லயே திருநங்கைகளுக்கும் இலவச பயணம்னு அறிவிக்கிறார். அடுத்து ஆகஸ்ட் 5, 2021 இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் சாலை விபத்து அவசர சிகிச்சை முதல் 48 மணி நேரம் இலவசம். இந்த திட்டம் வருது. ஆகஸ்ட் 5, 2021 மக்கள் தேடி மருத்துவம், வீடு தேடி மருத்துவ சேவை. இது பயங்கரமான ஸ்கீம். நீ வீட்டு தேடி வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நீ எதுவும் கவலைப்படாத, அந்த ஒரு ஸ்கீம். அடுத்து செப்டம்பர் 1, 2021 கலைஞர் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு. செப்டம்பர் அப்புறம் 2021 இலவச லேப்டாப் வழங்குதல், முந்தைய திட்டம் மீண்டும் தொடக்கம், நிலுவை விநியோகம்னு அப்பவே அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே 2021 அந்த 6 மாச காலகட்டத்திலேயே. அடுத்ததா 2022 செப்டம்பர் 5 புதுமை பெண் திட்டம். செப்டம்பர் 15 அரசு பள்ளி ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம். அதையே 2022 விரிவாக்கம் செய்கிறாங்க. அதே 2022 அப்புறமா கலைஞர் ஹெல்த் இன்சூரன்ஸையும் விரிவாக்கம் பண்ணுறாங்க. 2023 கலைஞர் மகளிர் உரிமை தொகை பதிவு தொடக்கமாகுது. அதுக்கப்புறம் 2015, 2023 கலைஞர் உரிமை தொகை வந்து பணம் எல்லாருக்கும் வழங்கப்படுது. அப்புறமா 2023 இந்த பிரேக்ஃபாஸ்ட், காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் செய்யும். அது அங்க மாவட்டங்களுக்கு மட்டும் இல்ல, பல மாநிலங்கள் அதை காப்பி அடிக்கிறாங்க. இன்னொரு நாடும் நம்மளை பார்த்து அந்த ஸ்கீமை நாங்களும் வச்சுக்கிறோன்னு கொண்டு போறாங்க. அடுத்ததா 2024 பட்ஜெட் அறிவிப்புல சம்மர் ஸ்பெஷல் ரிலீஃபை 2024 பட்ஜெட்லயே அவர் அறிவிக்கிறாரு. 5000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லி. 2024 ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஹையர் எஜுகேஷன் உதவி திட்ட விரிவாக்கம். இதுல மாணவர்களுக்குலாம் தனியா இன்னொரு ஸ்கீம் இருக்கு. 1000 ரூபாய் மாணவர்களுக்கும் கொடுக்கறது. இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நாம இந்த 3 திட்டம்ல கடைசியா 3 திட்டம் தான் இவங்க கடைசியா அறிவிச்சது. அதுக்குள்ள இவங்க வந்து கடைசியா அறிவிச்சிங்க யாரு? கூட்டணி இருக்கிறையே ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒட்டுண்ணி என்ன பண்ணுன்னா நாய் உடம்புல உட்காந்துக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் அதோட வேலை. அந்த மாதிரி எதையாவது பண்ணக்கூடிய வேலைகளை இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல கூட்டணியில உட்காந்துக்கிட்டு உரியிற வேலையை சில பேர் பார்ப்பாங்க. அறியாதவர் விவரம் புரியாதவர். தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும்? 2 சீட் எக்ஸ்ட்ரா வேணுமா? வந்து தொலைப்போ அப்படின்னு. இல்லை 5 வேணும், கிளம்புனி என்ன போன்ட்டீங்க, அந்த வாரம் 2 கொடுங்கன்ட்டு ஓடி வந்துருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அவங்க தனியா வந்து நிக்கிறதுக்குலாம் எந்த வாய்ப்பும் இல்லை. யாரு? காங்கிரஸ் தனியா நின்னா கடைசி வரைக்கும் தனியா தான் நிக்கணும். தான் தலையில தானே மண்ணை வாரி கொட்டிக்கிறதுக்கு சமம். அது கஷ்டம் தான். ஆமா, சரி, ஓகே. அப்போ ஆக மொத்த நிலைமைகள் இப்படி போயிட்டு இருக்கு. அந்தந்த கட்சியோட நிலையை காப்பாத்திக்குது. இந்த பக்கம் இந்தியா கூட்டணி தெளிவா இருக்கு. இந்த கூட்டணி நல்லா இருக்கேன்னு வைத்தறிச்சல் பட்டு தான் காங்கிரஸ் ஏத்தி விட்டு நீ கிளம்பும், இன்னும் நீ சும்மா வா கேளுன்னு ஏத்தி விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் நாள்ல அதுவும் சரியாயிரும். இதுதான் ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ்டா வந்துடும். ஸோ ஆக மொத்தம் வந்து நிலவரம் கலவரம் ஆகிறது எப்போங்கிறத நம்ம வந்து ஒரு மார்ச் 2ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்ப்போம். எந்த கட்சி என்ன செய்கிறது என்பதை நான் விரைவில் சேகுவாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி.